மண்டபம் ஆர்டர் எடுத்தல மாமா, அதுக்கு அட்வான்ஸ் கட்ட போறேன். நான் போய் கையில ஒரு மஞ்சள் பையில பணத்தை வச்சிட்டு இப்பதான் எடுத்துட்டு போறான். அவ பணத்தோட உள்ள வரக்க மீனா பணம் எடுத்து போற விஷயத்த விஜயா சோத்து மட்டும் சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு உடனே ஆளை வச்சு 2 லட்சத்தை திருடிடுறாங்க. மீனா முத்துக்கு போன் பண்ணி சொல்றாங்க, எங்க 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுறதுக்கு எடுத்து போடால அதை திருடிட்டாங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எங்க மீனா போனா எப்படி நடந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சி கேட்கிறாரு முத்து. நான் பாட்டு வந்து இருந்தாங்க, 2 பேரும் முகமூடி போட்டு வந்து எங்கிட்ட புடிங்கி போயிட்டாங்க, யாருன்னே தெரியலங்க அப்படின்றாங்க. உடனே முத்து மீனா ஸ்பாட்டுக்கு போய் போறாரு. இங்கதான் திருநாங்க அப்படின்னா, அவங்க இங்கதாங்க திருநாங்க, எவ்வளவு பிடிச்சி இழுத்தாங்க, என்ன பிடிச்சி தள்ளிட்டாங்க, நான் கீழே விழுந்தாங்க அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, இதோ தச்சங்க நம்ம தெரியல, யாரோ பிளான் பண்ணி தான் திருடி இருக்காங்க, நீ காசு வந்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு முத்து. நான் காசு வந்தது சீதாக்கு தெரியும், அப்புறம் மாமாக்கு தெரியுங்க அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் நீ நல்லா இருக்கணும் நினைப்பாங்க, இவங்க நம்ம சந்தேகப்பட வேண்டியது இல்ல, வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு முத்து. அப்புறம் அத்தைக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஓ அப்ப அம்மாக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சிந்தாமணி எங்க அம்மா போன் பண்ணி சொல்லிருக்கணும், அவங்க தான் ஆள் வச்சு விட்டு பணத்தை திருடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. உடனே முத்து மீனா சிந்தாமணி வீட்டுக்கு போய் கேட்கறாங்க, எங்க காசு திருடி இருக்கீங்க, திருப்பி ஒழுங்கா கொடுத்துருங்க மரியாதைங்க அப்படின்றாங்க முத்து. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, என்ன மீனா உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரவுடி தான் போலது, இந்த ரவுடி தனலாம் என்கிட்ட காட்டக்கூடாது புரியுதா, உங்க காசு எங்க காணாம போச்சுன்னா எங்கேயே போய் தேடுங்க, என்கிட்ட வந்து சொல்றீங்க, ஒருவேளை நீ பணம் ரெடி பண்ண முடியாம இந்த மாதிரி பணம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்குறியோ என்ன மீனா, புது டெக்னிக்கா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிந்தாமணி. உடனே மீனா சொல்றாங்க, வேறனமே என்கிட்ட 2 லட்சம் ஏமாத்த பார்த்து நீங்க எப்படி மாட்டிக்கு முடிச்சீங்கன்னு தெரியும், திரும்பவும் என்கிட்ட மோதாதீங்க அப்படின்றாங்க மீனா. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, இந்த பார் உன்ன பணத்தை நான் எடுக்கல, நீங்க எங்க விட்டியோ ஏது விட்டியோ, ஒருவேளை பணம் இருந்துச்சா இல்லையானே தெரியல, எனக்கே அது சந்தேகமா இருக்கு, சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்புறாங்க சிந்தாமணி. உடனே முத்து சண்டை போறாரு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க முத்துவை, வேணாங்க சண்டை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவை கூட்டு போறாங்க. முத்து மீனா கிட்ட சொல்றாரு, மீனா ஏதோ பொம்பளை இருக்குன்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கேன் 2 செவிலியா வச்சுனா எல்லா உண்மையும் கக்கிடுவாங்க அப்படின்றாரு. நீங்க எல்லாத்தையும் அடிக்கடியா யோசிப்பீங்களா, கொஞ்சமாவது யோசிங்க. உடனே முத்து சொல்ற, மீனா நல்லா தெரியுது அவங்க தான் நம்ம கிட்ட திருடி இருக்காங்க அப்படின்ட்டு, ஆனா நல்லாவே நடிக்க தெரிஞ்சிருக்கு அந்த பொம்பளை அப்படின்றாரு முத்து. உடனே மீனா சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. உடனே மீனாவும் முத்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவனையும் போலீஸ் கேக்குறாங்க, ஆமா 2 லட்சம் ரூபாய் காணமா பாத்து எடுத்துட்டு போகாம கேரளா எடுத்துட்டு போறீங்க, திருட வந்து திருடிடுறாங்க, அப்புறம் எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க திகாடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அலட்சியமா சொல்லிடுறாங்க. உடனே முத்து சொல்றாரு, மீனா இவங்க நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல, நமக்கு நாளைக்கே நம்ம டெபாசிட் பணத்தை கட்டி ஆகணும், அப்ப நம்மளே தேனதான் உண்டு, சரி வா நம்ம போய் அந்த இடத்துக்கு போயிட்டு சிசிடிவி இருக்கும்ல, யாரு திருடாங்க தெரியல, அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் ஒரு வீட்டுல போய் கேட்டா தரமாட்டா சொல்றாங்க. என்ன பண்றது தெரியல மீனா அப்படின்ற முத்து. உடனே மீனா சொல்றாங்க, எங்க சீதாக்கு தான் போலீஸ்ல யாரோ தெரியல, அவங்க சொல்லி கேட்டா கண்டிப்பா தருவாங்கல்ல, நான் பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா போன் பண்ணி சொல்றாங்க விஷயத்தை. உடனே சீதா டிராபிக் போலீஸ்காரங்க விஷயத்தை சொல்றாங்க. டிராபிக் போலீஸ்காரங்க ஒரு போலீஸ் கிட்ட சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சிந்தாமணியோட ஆளு தான் அப்படின்றது தெரியுது. உடனே போலீஸோட மீனா முத்து எல்லாம் காமி போறாங்க சிந்தாமணி வீட்டுக்கு. உடனே மீனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சு, இப்ப சொல்லுங்க இவன் உங்க ஆள் இல்ல அப்படின்ட்டு, என்கிட்ட திருந்த காசு உங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க மீனா. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, இல்ல என்கிட்ட முதல்ல வேலை செஞ்சா, இப்ப என்கிட்ட வேலை செய்யவே இல்ல, இவன் திருநதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லி சிந்தாமணி சமாளிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் போய் சிந்தாமணி வீட்டுல தேடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கையில அந்த 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிடுது. உடனே சிந்தாமணி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன மேடம் இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட திருடி இருக்கீங்க, உங்க வயசுக்கு தகுதியான வேலையா அப்படின்னு கேக்குறாங்க போலீஸ். உடனே சிந்தாமணி சொல்றாங்க, எனக்கு இந்த பணம் வந்ததே தெரியாது, எனக்கு என்கிட்ட வேலை செய்யறவங்க யாராவது பண்ணிருக்காங்க, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க திரும்ப. உடனே போலீஸ் கிட்ட சொல்ற, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, நாங்க ஆக்ஷன் எடுத்துறோம் சொல்லிட்டு சிந்தாமணி கூட்டு போறாங்க. அப்புறம் முத்து மீனா வீட்டுக்கு போறாங்க. அப்பா நீங்க ஒரு பெரிய விஷயம் நடந்ததுப்பா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. உங்ககிட்ட மீனா காலையில டெபாசிட் பணம் கட்டணும் சொல்லிட்டு வெளியில கிளம்பி போனால, அந்த விஷயத்த நம்ம வீட்டுல இருக்கவங்க ஒருத்தங்க சிந்தாமணின்ற ஒரு பொம்பளை கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆள் வச்சு மீனா கிட்ட இருந்த காசை புடிங்கிருக்காங்க. மீனா நானும் இன்னைக்கு ஃபுல்லா தேடி அந்த காசை கண்டுபிடிச்சு நாங்க எடுத்துட்டோம்பா அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை கேக்குறாரு, யார் அந்த வேலையை பண்ணது அப்படின்றாரு. யார் பண்ணுவா, நம்ம அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே அண்ணாமலை கேக்குறாரு, என்ன விஜயா சொல்றதா உண்மை அப்படின்னு கேக்குறாரு. உடனே விஜயா சொல்லி சமாளிக்கிறாங்க, ஏங்க நான் ஒன்னும் சொல்லுங்க, சிந்தாமணி என்கிட்ட எப்பவுமே டான்ஸ் கத்துக்க வந்தாங்க, அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் மீனா டெபாசிட் பண்ண கட்ட தான் போறா அப்படின்ட்டு, அப்படி நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு விஜயா சமாளிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்ற, விஜயா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், மீனா நல்லா இருக்க கூடாதுன்னு என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு, ஆனா இப்படி எல்லாம் பண்ற அளவுக்கு நீ ஆகிட்ட, இன்னும் எவ்வளவுதான் கிளம்ப ஆக போறேன்னு தெரியல அப்படின்றாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்றாங்க, ஏங்க நான் சும்மா சாதாரணமா சொன்னேன், அந்த பொம்பளை இப்படி எல்லாம் பண்ணிருக்கு எனக்கு எப்படி தெரியும், என்ன போய் தேவையில்லாம பழி சொல்றீங்களா அப்படின்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நான் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், நீ என்ன சொல்வ, நீ எப்படி பேசுவ எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமான வேலை செய்ய தயவு செஞ்சு சொல்றேன், உன்னோட மரியாதை நீ ரொம்ப கெடுத்துட்டே போற அப்படின்றாரு. அதனால எங்க நான் அப்படி பண்ணவே இல்லைங்க, நீங்க ஏதாவது என்ன திட்டணுன்றதுக்காகவே இந்த மீனா பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, அவளுக்கு என்னங்க வேலை அப்படின்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்ற, விஜயா எல்லாருமே தப்பு பண்றவங்க எல்லாரும் ஒரு நாள் தெரிஞ்சிருவாங்க, ஆனா நீ எனக்கு தான் திருந்த போறேன்னு தெரியல அப்படின்றாரு. உடனே விஜயா முத்துக்கிட்டே மீனா கிட்ட கேக்குறாங்க, இப்ப உங்களுக்கு திருப்தியா இல்லாத பொல்லாத எல்லாம் அவர்கிட்ட சொல்லி இப்ப என்ன திட்டு வாங்க வைக்கிறீங்க, அவள்தான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு யாரோட நிம்மதியும் கிடைக்கணும் அவசியம் இல்ல, நீங்க தான் என் வழியை தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே விஜயா எனக்கு சொல்றாங்க, ஆமா பெருசா கோபுரம் கட்ட போறா, அதை நாங்க தடுத்துட்டோம், பார் சிந்தாமணி மாதிரி பெரிய ஆளுகிட்ட மோதிரத்தை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு ஒழுங்கா சமைக்கிற வேலையை பாரு அப்படின்றாங்க விஜயா. உடனே மீனா சொல்றாங்க, அத்தை நீங்க தான் எல்லாத்தையும் சிந்தாமணி கிட்ட சொல்லுங்களே, இதையும் அவங்க சொல்லுங்க, மீனா கிட்ட மோத வேணாம், இந்த மாதிரி மோதனா அவங்க மூக்கு தான் உடையும் அப்படின்ட்டு. சிந்தாமணிக்கு விஜயா போன் பண்றாங்க, உங்களால எனக்கு பெரிய அசிங்கமா போச்சு வீட்டுல, உங்ககிட்ட நான் எவ்வளவு பிளான் பண்ணி சொன்னேன் 2 லட்சம் எடுத்துட்டு வரா, அதை கூட திருட தெரியலையா உங்களுக்கு, அதை கூட உங்களுக்கு திருட தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க விஜயா.